ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. இது தெரியுமா? நகை கடையில் வாங்கும் தங்கத்தை விட போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கும் தங்கத்திற்கு மதிப்பே வேறு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கும் தங்கம் விற்கும் விலைக்கு அதை வாங்குவது பலருக்கும் எட்டாக்கனியாக உள்ளது. அதே நேரம் முதலீடு செய்து பணத்தை சேமிக்க விரும்புவோர் தங்கத்தை வாங்கலாமா என்று யோசித்து வருகிறார்கள். தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்வதால் அதை வாங்குவது நல்லது என்றே பல பொருளாதார நிபுணர்கள் கூறி வருகிறார்கள். அதே நேரம் தங்கத்தை நகையாக வாங்கி சேமிப்பது பல பெண்களுக்கு பிடித்த விஷயமாக உள்ள நிலையில் தபால் நிலையங்களில் தங்க பத்திரமாக வாங்கி சேமிக்கலாம் என்றும், அப்படி சேமித்தால் தங்கத்தை விட தங்க பத்திரம் பயனுள்ளதாக இருக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். தங்கத்தை முதலீடு நோக்கத்தில் வாங்குவோர் அதற்கு பதில் தங்க பத்திரம் வாங்கலாம் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். சாவரின் கோல்டு பாயிண்ட் என்று அழைக்கப்படும் தங்கப்பத்திரம் தபால் நிலையங்களில் மத்திய அரசால் விற்பனை செய்யப்படுகிறது. தங்க நகையோ நாணயமோ அல்ல, மாறாக தங்கத்தின் மதிப்பை உறுதிப்படுத்தும் பத்திரமாக விற்பனை செய்கிறது அரசு. இந்த தங்க பத்திரத்தை வருடத்திற்கு 6 முறை மத்திய அரசு தபால் நிலையங்கள் மற்றும் வங்கிகள் மூலம் வெளியிடுகிறது. ஒரு நிதியாண்டில் 1 கிராம் தங்கம் முதல் 4 கிலோ தங்கம் வரை தங்க பத்திரமாக ஒருவர் வாங்க முடியும். அதிகபட்சமாக 8 ஆண்டுகள் வரை சாவரின் தங்க பத்திரங்களில் முதலீடு செய்ய அனுமதி உண்டு. மேலும் மெச்சூரிட்டியின் போது, அதாவது 8 ஆண்டுகள் தங்க பத்திரத்தின் மூலம் கிடைக்கும் லாபத்துக்கு மூலதன ஆதாய வரி, அதாவது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கிடையாது. மேலும் நீங்கள் தங்க நகை வாங்கினால் அதை மீண்டும் விற்கும் போது தேய்மானம் என்ற பெயரில் கணிசமாக போகும் ஜிஎஸ்டி வேறு வாங்கும் போது கொடுத்திருப்பீர்கள். செய்கூலி சேதாரமும் வாங்கும் போது கொடுத்திருப்பீர்கள். ஆனால் தங்க பத்திரத்தை வாங்கினால் ஆபரண தங்கத்தை போல தேய்மானம் கிடையாது. ஆபரண தங்க நகைகளை போல ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம் இல்லை. இவற்றுடன் கூடுதல் சிறப்பாக தங்க பத்திரங்களுக்கு ஆண்டுக்கு 2.5% வட்டி கிடைக்கும். அதுவும் உங்கள் வங்கி கணக்கிலேயே நேரடியாக வரவு வைக்கப்படும். அதே நேரம் தங்கம் விலை ஏற ஏற உங்கள் தங்க பத்திரத்தின் மதிப்பும் அதிகரிக்கும். உங்களுக்கு உடனே அவசரத்திற்கு பணம் வேண்டும் என்றால் தங்க பத்திரத்தை வங்கியில் அடகு வைத்து கடன் பெற முடியும். அதேபோல் டிமேட் கணக்கு மூலம் வாங்கப்படும் தங்க பத்திரங்களை எப்போது வேண்டுமானாலும் விற்று வெளியேறவும் முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.